ஸோ லெட் வி see about for the impure ஃபங்க்ஷனுக்கான கான்செப்ட்டுக்கான எக்ஸாம்பிள் பார்ப்போம். இங்கே ரேண்டம் நம்பர்ன்றத ஒரு ஃபங்க்ஷனில் நம்ம இம்ப்யூர் ஃபங்க்ஷனாக எடுத்துருக்கோம். ஸோ ரேண்டம் என்பதுனா சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஈச் அண்ட் எவ்ரி டைம் லூப் ஆக்சஸ் பண்ணும்போது சேஞ்சஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் கண்டிஷனில் ஏவுடைய வேல்யூ ரேண்டம் என்ன நம்ம கன்சிடர் பண்ணும்போது 10 உடைய லெஸ் தெனாக இருந்தால் ரிட்டர்ன் பண்ணால் ஏ வேல்யூஸ். ஃபார் எக்ஸாம்பிள் 10 ரிட்டர்ன் பண்ணும்போது ரேண்டம் வேல்யூஸ் வந்து 0 வருதா 1 2 3 4 5 6 7 8 9 10 ஈச் அண்ட் எவ்ரி டைம் அந்த ஏ உடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் ஆகிடணும். ஸோ இந்த வேரியபிளுடைய வேல்யூஸ் பண்ணால் டிஃப்ரெண்ட் சேஞ்சஸ் ஆகினே இருக்கும். ஆட்டோமேட்டிக்லி பண்ணால் எக்ஸாக்ட் வேல்யூ ப்ரொவைட் பண்ணாமல் சேஞ்சிங் வேரியபிளாகவே ப்ரொவைட் பண்ணிச்சுன்னா இட் இஸ் கால்ட் as a impure function சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ ஹியர் த ரேண்டம் இஸ் impure function. ஓகேங்களா? ஸோ இட்ஸ் நாட் ஷியூர் அபவுட் வாட் வில் த ரிசல்ட் வென் இட் இஸ் கால்டு த ஃபங்க்ஷன். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டைம் ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது இந்த வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா ரேண்டம் ஃபங்க்ஷனோட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா சேமாக கொடுக்கணும் அவசியம் இல்லை. ரிட்டர்ன் வேல்யூஸ் எப்பவுமே சேஞ்சஸ் ஆகினே தான் ப்ராசஸ் வந்து ஆக்சஸ் ஆகும். இதோட சைடு எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா வாட் எவர் த சைடு எஃபெக்ட் ஷுட் பி ப்ரொவைட் ஃபார் இம்ப்யூர் ஃபங்க்ஷன். இம்ப்யூர் ஃபங்க்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சைடு எஃபெக்ட் கம்பல்சரி ப்ரொவைட் பண்ணணும். ஸோ அதனுடைய மெயின் பிஹேவியர் என்னன்னா the function can be aware of outside the effect. So a function as side effect always will be possible for outside the world ஃபுல்லாகவே கண்டிப்பாக it will be possible. ஸோ இந்த சைடு எஃபெக்ட்னா எனி ப்ராப்ளம் வந்து பேட் இம்ப்ரெஷன் பேட் ப்ராப்ளம்ஸ் கிரியேட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவ்வளோ பெரிய இம்பேக்ட் தேர் ஆர் நாட் ப்ரொவைட் ஃபார் big assumes problems. So it will be clearable, easily to understandable and ஈஸியாக நம்ம அந்த ப்ராப்ளம்ஸை சால்வேஷன் பண்ணிக்க முடியும். ஸோ there are situations our function can become impure through our goal is make your function pure. ஸோ ஒரு impure ஃபங்க்ஷனும் பியூர் ஃபங்க்ஷனும் எக்ஸாக்ட் சைடு எஃபெக்ட்டுக்கு கண்டிப்பாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஸோ அதோட சைடு எஃபெக்ட் பொறுத்தவரை நாட் நெசசரி டு பேட் திங்ஸ். ஸோ அதோட பேட் திங்ஸை கிரியேட் பண்ணுறது மாதிரியான ஒரு ப்ராசஸ் கிடையாது. எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கும் கண்டிப்பாக சைடு எஃபெக்ட் பண்ணால் கண்டிப்பாக இம்ப்ளிமெண்டேஷன் ஆகும். அது இந்த கான்செப்டில் இம்ப்யூர் ஃபங்க்ஷன் வந்துன்னா மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா சைடு எஃபெக்டை ப்ரொவைட் பண்ணோம். ஸோ how to modify the variable outside the function. So once the impure function concept நம்ம எடுத்துட்டாவே அதனுடைய வேரியபிள் இன்சைடில் இம்ப்ளிமெண்ட் நம்ம பண்ணும்போதும் அவுட் சைட் வேரியபிளும் ப்ராசஸ் ஆக்சஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் லெட் y = 0 எடுத்திருக்கோம் இன்ட்டு INC ஒரு வேரியபிளும் இன்ட்டு எக்ஸ். ஸோ இங்கே INC என்ன டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா அவுட் சைட் வேரியபிள் வேல்யூஸை சேஞ்ச் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இந்த INC கொடுத்துருக்கோம். சப்போஸ் இப்போ y வேரியபிள் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் இன்க்ரிமெண்ட் ஆகினே சப்போஸ் வேல்யூ சேஞ்சஸ் ஆகுனா இந்த y = y + x என்ற வேல்யூபிளும் ப்ராசஸ் இங்கே y வேல்யூபில் ரிட்டர்ன் வந்து சேஞ்சஸ் ஆகினே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் இந்த above எக்ஸாம்பிள் வேல்யூ ஆஃப் y கெட் சேஞ்சு இன்சைட் த ஃபங்க்ஷன். இப்போ இன்சைட் ஃபங்க்ஷனில் y = y + x சேஞ்சஸ் ஆச்சுன்னா அப்போது அவுட் சைடு ஃபங்க்ஷன் வேரியபிளை எப்படி சேஞ்சஸ் பண்ணணும் who will be handled for அவுட் சைடு வேரியபிள் பார்த்தீங்கன்னா இந்த சைடு எஃபெக்ட் ஏதாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணால் இன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் ஐஎன்சின்ற ஃபங்க்ஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அப்போ இன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்னா அவுட் சைட் வேரியபிளை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மெயின் இம்பேக்ட். ஸோ த டிஃப்ரெண்ட் பிட்வீன் இம்ப்யூர் அண்ட் பியூர் ஃபங்க்ஷன் வாட் ஆர் தேர்? These are the difference between impure and pure function. First we will discuss about pure function. So the pure function oda concept enna padina the return value of pure function padina slowly depend on its argument base பண்ணி தான் இருக்கும். அதாவது ஒவ்வொரு வாட்டி ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா அதோட ஆர்குமெண்ட்டை பேஸ் பண்ணி தான் என்ன ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறாங்களோ அதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஸோ இஃப் யூ ஹாவ் கால் த பியூர் ஃபங்க்ஷன்னா இப்போ நம்ம ஒரு பியூர் ஃபங்க்ஷன் கால் பண்ணால் த சேம் செட் ஆஃப் ஆர்குமெண்ட் பி பாஸ் பண்ணோம். இட் வில் பி ஆல்வேஸ் get a same return value. சேம் செட் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் ஹவு மெனி டைம்ஸ் பாஸ் பண்ணினா எத்தனை வாட்டி நம்ம பாஸ் பண்ணினே இருந்தாலும் அதோட ரிட்டர்ன் வேல்யூஸை பார்த்தீங்கன்னா சேமாக தான் ஆக்சஸ் பண்ணணும். சரிங்களா? டஸ் நாட் எனி சைடு எஃபெக்ட்னா இம்ப்ளிமெண்ட் டஸ் நாட் ஹேவ் எனி சைடு எஃபெக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணாது. இது பியூர் ஃபங்க்ஷன். இட்ஸ் டோட்டலி ஆப்போசிட் ஃபார் இம்பியூர் ஃபங்க்ஷன். சரிங்களா? த ரிட்டர்ன் வேல்யூ ஆஃப் த ப்ராசஸ் பண்ணால் டஸ் நாட் ஸ்லோ எதையும் சார்ந்து இருக்காது. சரிங்களா? எதையும் சார்ந்து இருக்காது. தேர் இஸ் நோ டிபெண்ட் ஆன் நோ எனி ஆர்குமெண்ட் இஸ் பாஸ்டு. ஸோ எந்த ஆர்குமெண்ட்டும் டிபெண்ட் பண்ணி இருக்காதோ இன்ஸ் யூ ஹேவ் த ஃபங்க்ஷன் வில் பி கால்டு. நம்ம ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது அந்த சேம் ஆர்குமெண்ட் கால் பண்ணாலும் யூ மஸ்ட் கெட் டிஃப்ரெண்ட் ரிட்டர்ன் வேல்யூஸை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ரேண்டம் டேட்டு. ஸோ டேட்டை பொறுத்த வரைக்கும்னா டே பை டே பண்ணால் டேட் பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் ஆகிடணும். சேம் டேட்டு ரிப்பீட்டடு ஆகவே தேர் இஸ் நோ ரிப்பீட்டட் டேட்ஸ் வில் பி அகைன் அண்ட் அகைன். ஸோ இது அந்த இம்பியூர் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா வேரியபிள்ஸ் என்ன ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணாலும் வேல்யூஸ் வில் பி அதனுடைய ஆர்குமெண்ட்ஸுடைய ரிட்டர்ன் வேல்யூ சேமாக இருக்காது. ஸோ இது வில் பி ப்ரொவைட் ஆன் சைட் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. ஸோ டஸ் நாட் மாடிஃபை த
does not modify the any argument which has passed them. இதுதான் எந்த வித மாடிஃபை பண்ணாலும் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணும்போது வேல்யூ சேஞ்ச் does not modify. இதை இம்பார்ட்டன்ட் நோட்டீஸ் பாயிண்ட். நாட் மாடிஃபை த வேரியபிள் ஆர்குமெண்ட்ஸ் பண்ணும்போது இம்ப்யூர் ஃபங்க்ஷன் எந்த வித சைட் எஃபெக்டாக வராது. திட் வில் பி மாடிஃபை ஆர்குமெண்ட் விச் இஸ் ஆர் பாஸ்ட் தேம். அதனுடைய ஆர்குமெண்ட்ஸ் வந்து மாடிஃபை ஆகிட்டு அதனுடைய ரிட்டர்ன் வேல்யூ ப்ராசஸ் இம்ப்ளிமெண்ட் ஆகும். ஸோ லெட் வி see about for the another example. ரிகர்சிவ் ஃபங்க்ஷனை ஜிசிடின்ற ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துருக்கோம். ஏபி ரெண்டு வேரியபிள் இருக்கும். இப்போ பியுடைய வேல்யூஸ் வந்து 0 ஆகிற வரைக்கும் அன்டில் இந்த பியுடைய ஃபங்க்ஷனும் அந்த ஏ அண்ட் மோட் ஆஃப் பின்ற வேல்யூஸ் வந்து சேம் ஆக்சஸாக இருக்கும். எது வரைக்கும்னா இந்த கண்டிஷன் வில் பி ரிட்டன் 0. ஸோ அதாவது ரிட்டன் ஏவுடைய வேல்யூ வந்து ப்ரொவைட் பண்ணினே இருக்கும், பியுடைய வேல்யூ 0 ஆகிற வரைக்கும். ஸோ இங்கே ஜிடிசியோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா 1 3 2 7 integer value return பண்ணுது. another GDC 20536786. இது வந்து ரெண்டு வேரியபிள் நம்ம எடுத்துருக்கோம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இந்த எக்ஸாம்பிளோட கம்ப்ளீட் எக்ஸ்பிளேஷன். GDC இஸ் நாட் ஏ நேம் ஆஃப் த ஃபங்க்ஷன், இஸ் ஏ நேம் ஆஃப் த ஃபங்க்ஷன். சரிங்களா, அந்த GDCன்றது ஒரு நேம் ஆஃப் த ஃபங்க்ஷன் தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து எப்போ வரைக்கும் ஆக்சஸ் ஆகுமா, இட் வில் பிகம்ஸ் 0. ஸோ பின்ற வேல்யூஸ் வந்து 0 ஆகிற வரைக்கும் அந்த ப்ராசஸ் வந்து ஆக்சஸ் ஆகும். தென் இட் வில் பி டேக் ஆன் ஏ அண்ட் பி அண்டு ஏ மோட் ஆஃப் பி. இந்த 2 ஆர்குமெண்ட்ஸை பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அன்டில் ஏ பி ஆஃப் ஜிடிசி ஃபங்க்ஷன் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஏவும் பியும் ஜிடிசியுடைய ஒரு ஃபங்க்ஷனாக தான் இருக்கும். ஏபின்ற வேல்யூஸை பாஸ் பண்ணி இந்த வேல்யூஸ் வில் பி ஆல்வேஸ் பாசிபிள். தென் லாஸ்ட் 11th ஸ்டாண்டர்ட் குரோமலான் ப்ராப்ளம்ஸை நம்ம எக்ஸ்பிளேஷன் பண்ணியிருக்கோம். யூ அண்டர்ஸ்டாண்ட் ஸ்டூடெண்ட்? அதாவது ஏற்கனவே நம்ம பச்சோந்திக்கான கான்செப்டை பார்த்தோம் பார்த்தீங்களா, 3 கான்செப்டாக ஏபிசின்ற 3 கான்செப்டாக பச்சோந்தி நம்ம கான்செப்ட் எடுத்துருவோம். குரோமலான் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணியிருக்கோம். டு யூ அண்டர்ஸ்டாண்ட் வெரி வெல்? ஸோ அங்கே இன்புட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏபிசின்னு கொடுத்துருக்கோம். அப்போ ஏக்கு கேப்ஸ் ஏ, பிக்கு கேப்ஸ் பி, சிக்கு கேப்ஸ் சி. அப்போ ஏ ஈக்குவல் டு பின்னு. அப்போது 3 இன்புட் ப்ராசஸில் நம்ம எடுத்துருக்க கான்செப்ட்னா ஈச் அண்ட் எவ்ரி ஏபின்ற குரோமலாண்டு மீட் பண்ணும்போது தேர்ட் பார்ட்டி ஆஃப் சின்ற கான்செப்டில் இருக்க குரோமலாண்டாக சேஞ்சஸ் ஆகுதுன்னு சொன்னோம். ஸோ அப்போ ஒவ்வொரு டைம் லூப் இன்ட்ராக்ஷன் ஆகும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் ஏக்கு 4ம் பிக்கு 4 சிக்கு 6ன்னு குரோமலான் சீரீஸில் மீட் பண்ணுறோம். ஸோ அந்த ப்ராசஸ் பார்த்துருங்கன்னா ஃபஸ்ட் இன்ட்ராக்ஷனும் ஏவுடைய வேல்யூ பியுடைய வேல்யூ சேமாக தான் இருக்கும். சியுடைய வேல்யூ 4. சரிங்களா, சியுடைய வேல்யூ 4ஆக தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் இன்ட்ராக்ஷன் ஏலேருந்து ஒரு குரோமலான் மீட் ஆகும், பிலேருந்து ஒரு குரோமலான் மீட் பண்ணும்போது சியா வேரியபிள் சேஞ்சஸ் ஆகும். ஏ வேல்யூஸும் பி வேல்யூஸும் ஒன்று மைனஸ் ஆகுது, சியுடைய வேல்யூ 2 இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஹவு மெனி டைம் லூப் இன்ட்ராக்ஷன் ஆகுதுன்னா 0 1 2 3 4 5 டைம்ஸ் லூப் இம்ப்ளிமெண்ட் ஆகுது. அந்த ஏபின்ற குரோமலான் ப்ராசஸ் வேணா டில் 0 ஆயிடுச்சுன்னா ப்ராசஸ் வில் பி சியுடைய வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த மோனோக்ரோமலைஸ் இந்த கான்செப்ட் தான் ஏபிசின்னு 3 எடுத்துருக்கோம். அப்போ ஏ ஈக்குவல் ஏ, பி ஈக்குவல் பி, சி ஈக்குவல் சி. ஏ பி ஈக்குவல் டு பி நிமிடம் வந்து அவுட்புட்னா ஏவுடைய வேல்யூ பியுடைய வேல்யூ 0 ஆகிடும். அப்போ சியுடைய வேல்யூ வேணால் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. அப்போ 3மே சேர்த்து ஆட் ஆகிருக்கும். ஸோ இதுதான் கான்செப்ட் வேணால் வயல் கண்டிஷனில் ஏபிசின்னு கொடுத்துருக்கோம். அப்போ ஏ வந்து ஒரு வேல்யூ மைனஸ் ஆகும், பியுடைய வேல்யூ மைனஸ் ஆகும். அப்போ சியுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 2 வேல்யூஸ் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். So as well as we discussed about for the last previous section for 11th standard. Do you understand student? Thank you. For the first chapter will be closed on in this video section.